வணக்கம். என் பேர் பிரேம் காந்தி. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிரேக்கிங் ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிரேக்கிங் ஆடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி தான் ஒலிம்பிக் வரப்போகுது அப்படின்னு வந்து நாங்கள் அதில் ஃபோக்கஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ கூட பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் கூட பிரேக்கிங் நடந்துச்சு. அதில் நிறையா பேர் ப்ரைஸ் எடுத்துருந்தாங்க. அதை பார்த்து எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனால் ஃபினான்ஷியலாக எங்களால் போக முடியல. அதில் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்களும் அது மேலே போகலாம். அதுக்கான இப்போ ஒரு வாய்ப்பு என்ன கிடச்சிருக்குன்னா, வேர்ல்டு யூத் பிரேக்கிங் சாம்பியன்ஷிப் சைனாவில் நடக்குது. டேட் வந்து எனக்குன்னா செப்டம்பர் 28 and 29. இதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தான். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணுறது சித்தேஷ் சாருக்கும், அப்புறம் என்னோடய மாஸ்டர்ஸ் 2 பேருக்கும். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் 4 இயர்ஸாக தான் நான் பிரேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணேன். பிரேக்கிங் பற்றி சர்ச் பண்ணப்போ அந்த ஸ்டைல் வந்து ஒலிம்பிக்ஸில் சேர போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்குதுன்னு சொன்னப்போவே எனக்கு ரொம்ப ஈகராக இருந்துச்சு கற்றுக்கணுன்னு. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் ட்ரெயின் ஆனேன். ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட இந்தியாவுக்காக நான் ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுப்பேன். வணக்கம், என் பேர் மாலினி. இவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க 8 இயர்ஸாக பண்ணுறாங்க. இவங்க ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேமுக்காகவே வந்துட்டு அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் 6 ஹவர்ஸாச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது பிஃபோர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு அதுக்கான ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி திரும்ப இதுக்காகவே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான ஒரு உழைப்பு போட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க் பண்ணுறது எங்களோட தமிழ்நாடு அசோசியேஷன் சித்தேஸ்வர் சாருக்கு தான் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். ஏன்னா அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எங்களுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இவங்க நேஷ்னல் போய் அட்டன் பண்ணப்போ நல்ல திறமையான பசங்களாக இருக்காங்க அப்படின்னு அவர் பார்த்து, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகலாம், இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் அதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம்.